மேக் புக்கை நாங்கள் தொலைச்சிட்டோங்க. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் எங்களோட மேக் லேப்டாப்பை வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம். இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து லேண்ட் ஆனவங்க. லேண்ட்னா அங்கேருந்து நாங்கள் வந்து கேபை வந்து நாங்கள் புக் பண்ணோம். அந்த கேபில் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்து எங்களோட பேக்கை அந்த கேப்லேயே வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த கேபில் பார்த்தீங்கன்னா எங்களோட மேக் புக், அப்புறம் வந்து ஒரு 20,000 இந்தியன் கேஷும் இருந்துச்சு அதில். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸுமே அதில் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பேக்லேயே அந்த கேபில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதே வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் எப்படி திருப்பி அந்த மேக் புக் வந்து எவ்வளோ காஸ்ட்லின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் டெல்க்ரோன்ற அந்த ஹாட்லைன் நம்பர் தான் வந்து தெரியும். சரி, உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஹாட்லைனுக்கு கால் பண்ணி டெர்மினல் எந்த டெர்மினல்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து எக்ஸாக்டாக தெரியல, ஒரு ½ டிஃப்ரென்ஸில் வந்து எங்களுக்கு தெரியும். அதனால் அதையும் வந்து நாங்கள் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி உங்களை கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அந்த டிரைவரோட நம்பர் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த கேபில் தான் நீங்கள் போனீங்க, இதுதான் அந்த டிரைவரோட நம்பரு, நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டிரைவருக்கு நாங்கள் கால் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா ஒரு கஸ்டமரை வந்து கேபில் ட்ராப் பண்ணணும், அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு அதெல்லாம் வந்து கொடுத்தாரு. எல்லாமே நம்ம எப்படி வச்சோமோ அது அப்படியே இருந்துச்சுங்க. அந்த பேக்ல ஒரு பொருள் கூட மிஸ் ஆகலை. அது உங்களுக்கும் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.